சமீபமா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் பேச்சு குறித்தெல்லாம் நீங்களே கூட பேசியிருக்கிறோம் நம்ம. அவரு மேடையில பேசுற அடிக்கடி அவங்க கட்சிக்காரவங்க கூட பேசுவாங்க. அதாவது ஒரு ஆத்தாளுக்கும், அப்பனுக்கும் பொறந்தவன் வந்து எங்களுக்கு தான் ஓட்டு போடுவான் அப்படின்னு பேசியிருக்காங்க. அது உணர்ச்சியின் வெளிப்பாடுல அவர் பேசுறது, ஒரு மக்கள் மொழியில பேசுறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருந்துச்சு. அ அப்புறம் வந்து மானத்தமிழச்சி மார்புல பால் குடிச்சவங்க யாரோ அவங்க தான் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவரு பேசுவாரு. ரொம்ப நாட்களா, ரொம்ப வருடங்களா பேசிட்டு வராரு. சமீப காலமா வந்து அது ஒரு பேசு பொருளா என்ன இது இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு எதிர்த்தரப்புலயும் அதே மாரி ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பொறந்திருந்தா, மானத்தமிழச்சி மார்புல பால் குடிச்சிருந்தா அப்படின்னு சவால் விடுற அளவுக்கு அது வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அபத்தமா இருக்குன்னு நான் பார்க்குறேன் சார். இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் படி ஒரு அப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் தான் யாருமே பொறக்க முடியும். அதை தவிர வேற எப்படி பொறக்கிறதுக்கு இது வரைக்கும் சயின்ஸ்ல டெக்னாலஜி இல்ல. ஆனா இனி வரும் காலத்துல அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஒரு அப்பா கிட்டேருந்து ஒரு ஸ்பெர்ம், அம்மா கிட்டேருந்து ஒரு எக் எடுத்துக்கிட்டு, இன்னொரு அம்மா கிட்டேருந்து மைட்டோகாண்ட்ரியல் ஜீன் எடுத்துட்டு 2 தாய், ஒரு தகப்பனுக்கு குழந்தை பொறக்க முடியும். இந்த தாய் வழியா வர இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல சில கோளாறுகள் வருது. சில பரம்பரை கோளாறுகள் வருது. அப்ப அந்த டிஎன்ஏ வேண்டாம், வேற டிஎன்ஏ இன்னொரு ஹெல்தியான மதர் கிட்டேருந்து இதை எடுத்துக்கிறேன்னு சொல்றதுக்கான சாத்தியக்கூறு இப்ப இருக்கு. அதை விட பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னா, ஒரு ஆணோட விந்தணுவும், ஒரு பெண்ணோட கருமுட்டையும் கூட இனிமே தேவையில்லை. ஜஸ்ட் உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு செல் எடுத்து அதுலேருந்து ஸ்டெம் செல்லை உருவாக்கி அதுல தனியா விந்தணும், அதுல தனியா கருமுட்டைன்னு கொண்டாந்து அதை சேர்த்து குழந்தை பெக்கிறதுக்கான டெக்னாலஜி இப்போ வந்துருச்சு. சரிங்களா? அப்ப அப்பன் ஆத்தாலாம் கூட தேவையில்லை, செல் இருந்தா போதும், எத்தனை குழந்தை வேணா நாங்க லேப்ல உருவாக்கணும்ன்ற டெக்னாலஜி வந்த காலத்துல இன்னும் நம்ம காட்டு மிராண்டைகள் மாதிரி ஒரு அப்பன், ஒரு ஆத்தா, ஒரு தாத்தா, ஒரு பாட்டிலாம் பேசிட்டு இருக்கிறது வந்து அவ்வளோ பிற்போக்கான ஒரு தன்மை. அது மிஸ்டர் சீமான் அப்படித்தானே செய்வாரு. அவர் என்ன முற்போக்குவாதி, அவர் பிற்போக்குவாதி தானே. அவர் வித்தியாசமா பேசுறதா நம்ம ஆச்சரியப்படணும். இதெல்லாம் அவர் ஸ்டாண்டர்ட் டைலாக், அவர் அப்படிதான் பேசுவார். இல்ல மானத்தமிழச்சியில் மார்புல பால் குடிச்சவனா இருந்தா அப்ப எத்தனை எல்லா பெண்களும் மானத்தமிழச்சிகள் தான். அப்ப எல்லாரும் இவருக்கு ஓட்டு போடணுன்றது இவரோட பேராசை இல்லையா? நீங்க நாங்க யார்கிட்ட வேணா பால் குடிச்சிருக்கிறோம், நீங்க நல்ல கருத்து சொன்னீங்கன்னா உங்களை நாங்க ஒத்துக்கிறோம். அது என்னன்னா தில் இருந்தா கேட்டுப்பாரு அப்படின்ற அந்த டோன் வந்து அதுல வந்து இல்ல, இது வந்து பதிலே சொல்ல முடியாத விஷயம். ஏன் மக்கள் இதை கடந்து போறாங்கன்னா, இவன்லாம் ஒரு ஆளு, இவனுக்கு எல்லாம் பதில் சொல்லுவான்றது ஒண்ணு இருக்கும். இவர் தேவையில்லாம இமோஷனல், ஏன் இவ்வளவு இமோஷனல் ஆறாருன்றது ஒண்ணு இருக்கும். அப்புறம் எங்க அம்மாவோட மானத்தை பத்தி உனக்கு எதுக்குடா நான் சொல்லணும், நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு நிரூபிக்கணுமா, சத்தான் போடான்னு. நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சார். ராமன் அப்படின்னா ஒபீடியன்ட் பாய்னு அர்த்தம். 3 ராமர்கள் இருக்கிறாங்க, பரசுராமன், ராமன், பலராமன். 3 பேருமே ஏன் ராமன் பேர் வைக்கிறாங்க? பரசு ராமன், இவர் வந்து ராமச்சந்திரன், அவர் வந்து பலராமன். ஏன் ராமன்னா, ராமன்னா அப்பா பேச்சை கேட்ட பையன். பரசுராமன் அவங்க அப்பா பேச்சு என்ன கேட்டாரு? அம்மாவை கொண்டுடுறான்னா கொண்டுட்டாரு. நம்ம ராமன் என்ன பண்ணாரு? காட்டுக்கு போப்பானா போயிட்டாரு. அது மாதிரி ராமன்னா ஒபீடியன்ட் பாய். அப்ப நார்த் இந்தியாவில் ஒபீடியன்ஸா இருக்கிறது ஒரு பையனோட மிகப்பெரிய சிறப்புன்னு அந்த கடவுளை தான் அவங்க கும்பிடுறாங்க. ஆனா சவுத்துல பாருங்க, முருகன் தான் எல்லாருக்கும் பிடிச்ச காடு. முருகன் வந்து அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்க மாட்டாரு. எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்று ஒரு மக்கள் அப்படிலாம் கேட்பாரு. நீ வந்து என்கிட்ட கத்துக்கோ அப்படின்னு அப்பா கிட்டே சொல்லுவாரு. தந்தைக்கு உபதேசிக்கிற சுவாமிநாதன் அவர். அப்பாக்கே அவரு மந்திரம் உபதேசிக்கிற பையன். அவங்க அப்பா அவ்வளோ பெரிய சிவனா இருந்தாலும் வந்து அடங்கி அடங்கி பையன் முன்னாடி உட்காந்து, சரிப்பா நீ சொல்லு, நான் பிரணவ மந்திரத்தை கேட்டுக்கிறேன்னு கேட்குற அளவுக்கு பையன் வந்து அப்பாவோட பெட்டர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ற, டிசொபீடியண்டா இருக்க, தனக்குன்னு ஒரு எம்பரை கிரியேட் பண்ணிக்கிற, நான் எங்க அப்பாவோட பெரிய ஆளுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ற கடவுளை தான் தமிழர்கள் கும்பிடுறாங்க. அவரும் அந்த முருக வழிபாடுலாம் ஏத்துக்கிறாரு. முருகனை அவர் டோக்கனா வச்சிருக்காரு சார். நமக்கு பிடிக்கும்ன்றதுனால உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நானும் வச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக நம்மளை கன்வின்ஸ் பண்றதுக்கான ஒரு ஆயுதமா ஒரு முருகனை வெப்பனைஸ் பண்றாரு. அதுல கூட ஆரியமயப்படுத்தப்பட்ட முருகன் இல்லாம நம்ம மாநிலத்துல ஒரு முருகன் அப்படின்றதெல்லாம் அவர் அடையாளப்படுத்த. அவர் எதை அடையாளப்படுத்தினாலும் சார், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபைனலி அவர் 2 கருத்துக்கள். நான் ஒபே பண்ணுமா, டிசொபே பண்ணுமா? இந்த கல்ச்சர் எனக்கு டிசொபே பண்றதுக்கான ஸ்பேஸை கொடுக்குது. என் கடவுளே அதை செய்திருக்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? மானத்தமிழச்சிக்கு பிறந்திருந்தா நீ எனக்கு ஓட்டு போடு. அப்ப சீதை கிட்ட வந்து நீ நெருப்புல குதிமானா குச்சிருவாங்க. என் மானம் போது, நீ குச்சி காமினா குச்சிருவாங்க. எங்களெல்லாம் குதிக்க சொன்னீங்கன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? வேலையை பாரு, எல்லாம் குதிக்க முடியாது, வேற ஏதாவது புதுசா யோசிச்சுட்டு வான்னு சொல்லுவோம்ல. எனக்கு ஓட்டு போடாத இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள்லாம் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னாரு. அவர் ட்ரூ கிறிஸ்டியன்றதை நிரூபிச்சிட்டாரு சார். இந்த சாத்தானின் பிள்ளைகள் எல்லாம் சாதாரணமான மனிதர்கள், அந்த வார்த்தை வராது அவங்களுக்கு. சாத்தான்ற வேர்டே அவங்க மைண்ட்ல கிராஸ் ஆகாது. ஏன்னா சாத்தான்றது எங்க ரியல் லைஃப்ல வராது இல்ல.
அப்போ கிறிஸ்துவர்கள் தான் சாத்தானின் பிள்ளைகள்ன்றதை சின்ன வயசுலேருந்தே பைபிளில் சொல்லி சொல்லி சர்ச்சில் சொல்லி சொல்லி அது அவங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக வர ஒரு வேர்டு அவருக்கு வருது பாருங்க அது. இல்ல ஆனா நம்ம வந்து ஒருத்தரை மத வழி அடையாளப்படுத்த கூடாது அப்படின்றலாம் நம்ம பேசுறோம். Correct. நம்ம அதை பேச தவிர்க்கிறோம். அதை பத்தி பேசல. பட் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் அவர் செட் பண்றாருல்ல, மானமுள்ள தமிழ் வச்சுக்கிட்ட பால் குடிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா அதை நாங்க ரிஜெக்ட் பண்றோம். நாங்க மானம் உள்ளவங்களா மானம் இல்லாதவங்களா, உங்களுக்கு எதுக்கு என் புள்ள வந்து நிரூபிச்சு காட்டணும்? ரைட்? நான் மானம் உள்ள தமிழச்சியா இல்ல தமிழச்சியான்றதை நீ யார்ப்பா கேட்கறதுக்கு? அது இல்ல, செக்யூலர் கண்ட்ரில இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க என்ன கவர்னன்ஸ் கொடுக்க போறீங்க? நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கிறீங்க? உங்க ஐடியா எங்க பிள்ளைங்க ஜெயிக்கிறதுக்கு உபயோகமா இருந்தா நான் சொல்லுவேன் என் பிள்ளைகிட்ட போய் இந்த அங்கிளுக்கு ஓட்டு போடுன்னு. இல்ல அது பெண்களை குறித்து சொன்னா கூட அப்படி. ஆனா பெண்களுக்கு சரிசமமான இடங்களை ஒதுக்குறது அதெல்லாமும் அவர் செய்யறது பெரும்பாலும் வந்து கிமிக்ஸ் பண்ணுவார் சார். அவர் நல்லா அந்த கிமிக்ஸ் பண்றதுல நான் ஆமக்கறி ஆம ஓட்டில் போட்டிங் போகிறது அவருக்கு இருக்க பிரம்மா டிஸ்னியில் வேலை செய்ய வேண்டியவரெல்லாம் வந்து அவர் நல்ல டைரக்டராக வந்திருப்பார். ஆனால் இந்தியாவில் இல்லை, டிஸ்னியில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம்லாம் நல்லா சொல்கிறார் அவர். பட் அவர் கருத்துக்கள் வந்து ஆக்சுவலி ரியல் லைஃப்க்கு பொருந்தாததுன்றது அறிவுள்ள எல்லாருக்கும் தெரியும். இமோஷ்னலாக போய் ஒரு ஹீரோ வேணுன்ற அடிமை மனநிலையில் இருக்கிறவங்க தான் அவர்கிட்ட போய் விழுறாங்க. நானே ஹீரோன்னு நினைக்கிறவங்க அவர்கிட்ட போக மாட்டாங்க. அவர் அந்த மாதிரி கொஞ்சம் டெண்டன்சி இருக்கிறவங்கள தான் வச்சு கொஞ்சம் இது மாதிரிலாம் கதை பேசிட்டு இருக்காரு. ஸோ அவர் இந்த மாதிரி மானத்தமிழ்ச்சி, ஒரே ஒரு அம்மா ஒரே ஒரு அப்பா இதெல்லாம் வந்து ஏதோ காலத்தில் புராதன கதைகள்லாம் சொல்கிறாரு. அது பொதுமக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓகே திஸ் மேன் பிலாங்ஸ் டு தட் சென்ச்சுரின்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும்.